ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த மூக்குத்தி அம்மன் படத்தின் 2ஆம் பாகம் விரைவில் உருவாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் அதில் நடிக்க நயன்தாரா மறுத்துவிட்டதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது மூக்குத்தி அம்மன் 2விலும் நயன்தாரா நடிப்பது உறுதியாகியுள்ளது. ரேடியோவில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி பிரபலமான ஆர்ஜே பாலாஜிக்கு என்று தனி ரசிகர்கள் இருக்கின்றனர். ரேடியோவில் பிரபலமானதை தொடர்ந்து சினிமாவிலும் காமெடியனாக களமிறங்கினார். நானும் ரவுடிதான் படத்தில் விஜய் சேதுபதியுடன் இவர் செய்த அலப்பறையை பார்த்து சிரிக்காதவர்களே இருக்க முடியாது. ஒரு கட்டத்தில் காமெடி வேடங்களில் நடிப்பதை நிறுத்திவிட்டு ஹீரோவாக மாறினார் ஆர்ஜே பாலாஜி. அந்த வகையில் அவர் ஹீரோவாக நடித்த எல்கேஜி திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றதால் அதைத் தொடர்ந்து மூக்குத்தி அம்மன், வீட்ல விசேஷம் போன்ற படங்களில் ஹீரோவாக நடித்தது மட்டுமின்றி இணை இயக்குனராகவும் பணியாற்றி இருந்தார். ஆர்ஜே பாலாஜி நடித்த அந்த படங்களும் பெரும் வெற்றி பெற்றன. அவர் என்.ஜே. சரவணனுடன் இணைந்து நயன்தாராவை வைத்து மூக்குத்தி அம்மன் படத்தை இயக்கினார். 2020ஆம் ஆண்டு இத்திரைப்படம் நேரடியாக டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் வெளியாச்சு. இந்த படம் தியேட்டரில் வெளியாகாமல் நேரடியாக OTTயில் வெளியான போதும் இந்த படம் பெரும் வரவேற்பை பெற்றது. இதில் அம்மனாக நயன்தாரா அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். உடனே ஆர்ஜே பாலாஜியின் காமெடி என படத்தை அனைத்து தரப்பினரையும் கவர்ந்தது. இப்படத்தின் 2ஆம் பாகம் உருவாகும் என ஆர்ஜே பாலாஜி கூறிய நிலையில், முக்கியமாக மூக்குத்தி அம்மன் 2ஆம் பாகத்தில் நடிக்க நயன்தாரா மறுத்துவிட்டதாகவும் அவருக்கு பதிலாக த்ரிஷா நாயகியாக நடிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாச்சு. ஆனால் தற்போது மூக்குத்தி அம்மன் 2ஆம் பாகத்தில் நயன்தாரா நடிக்க இருப்பதாகவும் இந்த படத்தை வேல்ஸ் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்க இருப்பதாக அந்த நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. 2ஆம் பாகத்தில் மீண்டும் அம்மனாக நயன்தாரா நடிப்பது ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.